ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பிட்காயினில் எப்படி நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி ஒரு ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜியை கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதே மெத்தடாலஜி யூஸ் பண்ணி எப்படி பிட்காயினில் ஒரு ஆப்ஷன் செல்லிங் செட்டப்பை கிரியேட் பண்ணலாம் அண்ட் அதோட பேக் டெஸ்ட் ரிட்டர்ன்ஸும் எவ்வளோ ஆகுது அப்படின்றத நான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு 5 to 10 minutes ஆஃப் யுவர் டைம் தான் தேவைப்படும். ஒன்ஸ் அந்த ஓவரால் ரூல்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா டன். நீங்கள் ஃபுல்லாக சிஸ்டம் முன்னாடி உட்காரணும்னு அவசியமும் இல்லை. ஸோ இதோட ரூல்ஸ் என்ன, இதோட ஓவரால் பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன, இதை எப்படி நீங்கள் டெல்டா எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலில் பார்ப்போம். ஸோ பிட்காயினை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் டீட்டெயிலாக நிறைய வாட்டி பார்த்துருப்போம். பிட்காயின் எப்போவுமே ரேஞ்ச் பவுண்டாகவும் இருக்கும், ட்ரெண்டிங்காகவும் இருக்கும். பட் ட்ரெண்டிங்காக இருக்கிற டைம் ஃப்ரேம் எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈவினிங் டு நைட் டைம் ஃப்ரேம். நம்மளோட மார்னிங் டைம் ஃப்ரேமில் மோஸ்ட்லி அது ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும். ஸோ அது நம்ம இன்னும் மல்டிபிள் வீடியோஸில் டீட்டெயில் டேட்டா அனாலிசிஸ் பண்ணி கன்ஃபார்மே பண்ணிட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ட்ரெண்டிங் பீரியடை நம்ம ஆப்ஷன் பையிங் செட்டப்பை வச்சு கேப்சர் பண்ணிடலாம். பட் இந்த ரேஞ்ச் பவுண்ட் பீரியடை ஆப்ஷன் பையிங் செட்டப் வச்சு பண்ணுறதை விட ஆப்ஷன் செல்லிங் செட்டப் வச்சு ஈஸியாக நம்ம கவர் பண்ணோம்னா அந்த ஒரு தீட்டா டிகே வந்துடும், ஆப்ஷன் டிகே வரும். ஆனால் எவ்ரிடே எக்ஸ்பைரின்றதுனால எவ்ரி சிங்கிள் டே நம்ம ட்ரேட் பண்ணிட்டு போயிடும். ஸோ இந்த ஓவரால் அப்ரோச் என்னென்னா சிம்பிள் தான், ஷார்ட் ஸ்ட்ராடல் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ எவ்ரிடே மார்னிங் நம்மளோட டைம் படி மார்னிங் 10 மணிக்கு நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணிவிட்டு ஈவினிங் 5:30க்கு அது ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆகிற வரைக்கும் நீங்கள் விட்டுட்டாலே போதும். மார்க்கெட் ரேஞ்ச் பவுண்டாக இருந்ததுன்னா இட் வில் கிவ் யூ ப்ராஃபிட்ஸ். இன்கேஸ் மார்க்கெட் ட்ரெண்டிங் ஆகிடுச்சுன்னா நம்மளோட லாஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக வி வில் யூஸ் அ ஃபிக்ஸட் ஸ்டாப் லாஸ். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் என்ன, எப்போ என்ட்ரு ஆகி எப்போ எக்ஸிட் ஆகணும், இதோட ஓவரால் பேக் டெஸ்ட் ரிசல்ட்ஸ் என்ன அப்படின்றத இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஆல்கோ டெஸ்ட்டில் லாகின் பண்ணுங்கள். ஸோ ஆல்கோ டெஸ்ட் தான் ஒரு பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம், ஈஸி டு எக்ஸிக்யூட் பேக் டெஸ்டிங் பிளாட்ஃபார்ம் ஃபார் ஆப்ஷன்ஸ். ஸோ அதில் பிடிசியும் நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணலாம், இடிஹெச்சும் பேக் டெஸ்ட் பண்ணலாம் வித் ரெஸ்பெக்ட் டு டெல்டா எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன்ஸில். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காலையில் நம்மளோட டைம் படி 10 மணிக்கு என்ட்ரு ஆகிறோம், அன்றைக்கி 5:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணுறோம். கரண்ட் டே எக்ஸ்பைரி, இன்றைக்கி என்ன எக்ஸ்பைரியோ அந்த கரண்ட் டே எக்ஸ்பைரியை சூஸ் பண்ணுறோம். ஸோ நான் 50 லாட் நான் சூஸ் பண்ணுறேன்னு வச்சுப்போமே, கால் ஆப்ஷன்லையும் புட் ஆப்ஷன்லையும். கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறேன், புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுறேன். இங்கே டே டு எக்ஸ்பைரி வந்து டுடே எக்ஸ்பைரி, கரண்ட் டே எக்ஸ்பைரி கொடுங்க. அண்ட் ஏடிஎம் ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு ஸ்டாப் லாஸு 50% அந்த ப்ரீமியம், வாட் எவர் ப்ரீமியம் 10 மணிக்கும் அதை 50% சூஸ் பண்ணிவிட்டு தென் இங்கே ட்ரையல் எஸ்எல் டு பிரேக் ஈவன் கொடுங்க. இன்கேஸ் கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சுன்னா புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவன் கொண்டு வருது. இன்கேஸ் புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா கால் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவன் கொண்டு வரும். இதுதான் ரூல்ஸ். ஸோ இதை போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் பேக் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா இட் வில் ரன் ஆட்டோமேட்டிக்லி. ஸோ இன்னும் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபார் 2025 ஜனவரிலேருந்து டில் டேட்டு தான் பேக் டெஸ்ட் டேட்டா அவைலபிள். ஸோ இவங்க ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆல்கோ டெஸ்ட்டில் நம்ம ரன் பண்ணும்போது ஓவராலாக 50 லாட் வச்சு ரன் பண்ணோம்னா நம்மளோட ரிட்டர்ன்ஸ் 65,000 ரூபாய் வருது. அண்ட் ஓவரால் ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 4,700 rupees கிட்ட வருது. ஸோ இந்த 65,000 ரிட்டர்ன்ஸு 50 லாட்டில் நம்ம பண்ணுறதுனால வருது. ஸோ இந்த 50 லாட்டுக்கு எவ்வளோ மார்ஜின் தேவை, எவ்வளோ கேபிட்டல் தேவை, அதுக்கான பொசிஷன் சைஸிங் என்ன அப்படி அதை ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதுக்கப்புறம் இதை எப்படி டெல்டா எக்ஸ்சேஞ்சில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஓவராலாக நம்ம இப்போ பார்த்த பேக் டெஸ்ட் படி நம்மளோட ரிட்டர்ன்ஸு 65,000 50 லாட்டுக்கு, 50 லாட்ஸுக்கு. ஸோ 50 லாட்ஸுக்கு வி ஆர் மேக்கிங் 65,000 ப்ராஃபிட்ஸு. ட்ராடவுன் பார்த்தீங்கன்னா 4,700. இதை நம்ம 5,000 வச்சுப்போமே ரவுண்டா. ஸோ 5,000 ட்ராடவுன். ஸோ ஓவராலாக மார்ஜின் ரெக்வயர்ட் ஆப்ஷன் செல்லிங்க்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையிங்கை விட ரிலேட்டிவ்லி ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லிங்க்கு நான் 50 லாட் நான் ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஆக்சுவலி என்னோட ரெக்வயர்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 120 லாட். 60 லாட் கால் ஆப்ஷனுக்கு, 60 லாட் புட் ஆப்ஷன், $60 கால் ஆப்ஷனுக்கு, $60 புட் ஆப்ஷனுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு $120 தேவை இன்கேஸ் நீங்கள் ஒரு 50 லாட் ஷார்ட் பண்ணோன்னா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி INR படி ஒரு 10,200 ரூபா. ஸோ அதுதான் நம்மளோட ரெக்வயர்ட் மார்ஜின். ஸோ நம்ம 10,200 ரூபா இருந்ததுன்னா நம்மளோட ட்ராடவுன் போக இந்த ரிட்டர்ன்ஸ் இவ்வளோ எடுக்கலாம். பட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ட்ராடவுன் எவ்வளோ இருக்கோ அதை விட கொஞ்சம் அதிகமாக நம்ம அசியூம் பண்ணிக்கிட்டா தான் நமக்கு பெட்டர். ஸோ இப்போ ட்ராடவுன் வந்து 5,000 ரூபா இருக்குன்னா நம்ம ஆப்ஷன் செல்லிங்கிறதுனால நம்ம இன்னும் கன்சர்வேட்டிவாக போவோம். ஸோ ட்ராடவுன் 5,000 ரூபா இருக்குது, ஆனால் நான் 5 மடங்கு ட்ராடவுன் எவ்வளவோ அந்த அமௌண்ட்டை நான் எடுத்து வச்சிடுறேன். ஸோ இல்லைனா 5 மடங்கு இல்லைனா 3 மடங்கு கூட வச்சுப்போமே. 5 மடங்கு ரொம்ப கன்சர்வேட்டிவாக இருக்கும், 3 மடங்கு வச்சுப்போம். ஸோ 3 டைம்ஸ் ஆஃப் ஓவரால் ட்ராடவுன் என்னவோ, ஸோ என் ட்ராடவுன் 5,000, 3 டைம்ஸ் ஆஃப் ட்ராடவுன்னா 15,000 என் ட்ராடவுன். அது இல்லாமல் என்னோட மார்ஜின் ரெக்வயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10,000. ஸோ 10,000 + 15,000. ஸோ நான் 25,000 தனியாக எடுத்து வச்சிடுறேன் 50 லாட் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ 50 லாட்டு நான் இப்போ சொன்ன அந்த ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ணோன்னா என் அக்கௌண்ட்டில் 25,000 ரூபா இருந்தால் போதும். ட்ராடவுனும் மேனேஜ் பண்ணிக்கலாம், மார்ஜினும் அதுக்கேற்ற எனக்கான மார்ஜின் ரெக்வயர்மெண்ட்டும் இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா 25,000 கேபிட்டலை வச்சு என்னால் 65,000 ப்ராஃபிட் எடுக்க முடியும். அண்ட் தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 260%. ஸோ எப்போவுமே இதில் ஓவராலாக சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே ட்ரேட் எடுக்கிறதுனால சார்ஜஸ் சிக்னிஃபிகண்ட்டாக அதிகமாக இருக்காது. ஸோ ஓவராலாக 10% ஆஃப் த ஆப்ஷன் ப்ரீமியம்ஸே அவங்க மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை ஓவரால் டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா
ரிலேட்டிவ்லி கம்மியாக தான் இருக்கும். ஸோ அதுவும் நம்ம ஓவரால் ஃபீஸ் போக எவ்வளோ வரும்ன்றதை நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்ப்போம். மெயினாகவே மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸு கம்மியாக இருக்கணும். எப்போவுமே நிறைய ட்ரேட்ஸ் இருந்தால் தான் நமக்கு சார்ஜஸ் அதிகமாக போகும். ஒன்லி 1 ட்ரேட் பர் டே. 10 மணிக்கு என்ட்ரு ஆகுறோம், ஆர்டரை போடுறோம், ஸ்டாப் லாஸை போடுறோம், நம்ம வேலையை பார்க்குறோம். அப்படி இருந்ததுன்னா சார்ஜஸ் பெருசாக இருக்காது. ஸோ அப்படி இருக்கும் போதே ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் டெல்டாக்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளோட டைம் 10 o'clock டேரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா கரண்ட்டாக அட் த மணி ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ண போகிறோம். ஸோ அட் த மணி என்ன ஸ்ட்ரைக்கில் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைனை பார்த்தே உங்களுக்கு கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஸ்ட்ரைக்கில் இருக்குன்ட்டு. ஸோ ஆல்மோஸ்ட் 430னா 11 நோ 111 400 அதுதான் நம்மளோட கரண்ட் ஸ்ட்ரைக் டு ஷார்ட். ஸோ இப்போ நான் இந்த கால் ஆப்ஷனையும் இந்த புட் ஆப்ஷனையும் ஷார்ட் பண்ண போகிறேன். சப்போஸ் நான் இப்போ 5 லாட் வச்சு ஷார்ட் பண்ணுறேன்னா 5 லாட்டுக்கு ஜஸ்ட் $5 தான் நோ மார்ஜின் ரெக்வயர்டு. ஸோ $5 கொடுத்துட்டு நான் ஷார்ட் கொடுத்துட்றேன். மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துட்டு ஷார்ட் கொடுத்துட்டேன். அதே மாதிரி புட் ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா 5 லாட்டு மார்க்கெட் ஆர்டர் கொடுத்துட்டு ஷார்ட் கொடுத்துட்டேன். ஸோ ஷார்ட் கொடுத்துட்டேன். இப்போ ரெண்டுமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ கீழே வந்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் டேப்பில் தெரியும். ஸோ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் அட் த மணி நான் ரெண்டுமே ஷார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இதுக்கு டார்கெட் கிடையாது, வெறும் ஸ்டாப் லாஸ் மட்டும்தான். ஒரு சைட் ஸ்டாப் லாஸ் மட்டும் சூஸ் பண்ணுறோம். எண்ட் ஆஃப் தி டே 5:30 வரைக்கும் இதை விட்டுரும். ஸோ ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பைரி அப்போ அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். நீங்கள் கூட ஸ்கொயர் ஆஃப் பண்ண தேவையில்லை. அவங்க ஸ்கொயர் ஆஃப் பண்ண அடிஷனல் சார்ஜஸ்லாம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால் வெறும் நம்மளோட வேலை ஜஸ்ட் கொடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் 50% மட்டும் போட்டு விட்டுருங்க. ஸோ 50% ஸ்டாப் லாஸ் அந்த புட் ஆப்ஷன் சைடு, 50% ஸ்டாப் லாஸ் அந்த கால் ஆப்ஷன் சைடு. அவ்வளோதான் போட்டுட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் இன்கேஸ் ரேஞ்ச் பவுண்டாக இருந்ததுன்னா அஸ் பர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் படி ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்கும் 10 o'clock to 6 o'clock ஈவினிங்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த மார்க்கெட் இந்த ஆப்ஷன்ஸ் டிகே ஆகிடுச்சுன்னா ஹவு மச் யூஆர் மேக்கிங் அப்படின்றது இந்த கேஷ் ஃப்ளோவில் வந்துடும். ஸோ நான் $5 வச்சு நான் 5 லாட் வச்சு பண்ணுறேன். ஸோ மொத்தமாகவே ஒரு $10 தான் மார்ஜின் பிளாக் ஆகுது. இந்த $10க்கு இன்கேஸ் மார்க்கெட் கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் பவுண்டாக இருந்ததுன்னா $3 கிட்ட வரும். அதுவே 30%. அவ்வளோ கூட வர தேவையில்லை. இதில் பாதி வந்தால் கூட 1.5% கிட்டே எடுக்கலாம். ஸோ நீங்கள் $50 வச்சு பண்ணுறீங்கன்னா இன்னும் இதை விட அதிகமாக இருக்கும் ரிட்டர்ன்ஸ். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்மளோட ரூல்ஸ் படி புட் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவனுக்கு கொண்டு வரணும். கால் ஆப்ஷன் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா புட் ஆப்ஷனோட ஸ்டாப் லாஸை பிரேக் ஈவனுக்கு கொண்டு வரணும். அதுதான் நம்மளோட ரூல்ஸ். பட் இது ஆட்டோமேட்டடாக நடக்காது. எப்போ ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகுதோ அப்போ உங்களுக்கு ஒரு இமெயில் அலர்ட் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் டேரெக்டாக அந்த ஸ்டாப் லாஸ் ஆர்டரில் போயிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் வாட் எவர் த ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ப்ரைஸ் இருக்கு இல்லையா, அதை சேஞ்ச் பண்ணி கரண்ட் நீங்கள் என்ன பர்டிகுலர் என்ட்ரி ப்ரைஸ் இருந்ததோ, புட் ஆப்ஷன் 100 500 என்ட்ரு இருந்தீங்க, 300 என்ட்ரு இருந்தீங்கன்னா அந்த என்ட்ரி ப்ரைஸாக மாற்றி விட்டுரும். அவ்வளோதான். ஸோ பண்ணிட்டீங்கன்னா அந்த எஸ்எல் டு காஸ்ட்டும் நடந்துடும். ஸோ ஓவராலாக ஜஸ்ட் ஒன்லி 1 ட்ரேட் பர் டே. பெரிய மானிட்டரிங் கிடையாது, பெரிய டாஸ்க் கிடையாது. சிம்பிளிஃபைட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அப்ரோச், பேக் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்துட்டோம். ஸோ இதை நீங்கள் இனிஷியலாக ஒரு லிமிடெட் கேபிட்டலில் நான் சொன்ன மாதிரி 10,000 20,000 வச்சு ட்ரேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்கேல் அப் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஐ வாண்டட் டு கன்வே. ஸோ ஓவராலாக ஒரு சிம்பிளிஃபைட் ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி, அதை பேக் டெஸ்ட் பண்ணியும் எவ்வளோ ப்ராஃபிட்டபுளாக இருக்குது, எவ்வளோ ட்ராடவுன் இருக்குன்ற ரிஸ்க்கும் பார்த்துட்டோம், ரிட்டர்ன்ஸும் பார்த்துட்டோம், அதுக்கான மணி மேனேஜ்மெண்ட் ரூல்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இதை வச்சு நீங்கள் இனிஷியல் பேஸஸில் எவ்ரிடே எக்ஸ்பெரி மாதிரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்கேல் அப் பண்ணிங்கன்னா மச் பெட்டர். ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணதில் நான் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன்.